ராத்திரி ஆன உடனே சாப்பிட்டு பிடிச்ச உடனே ஒரு திரைப்படம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்கள தெர்மாப்பிளை யுத்தத்தை விவரிக்கிற 300 அந்த படத்தை ஒரு நாளைக்கு போடுவேன். மறுநாள் வீரபாண்டிய கட்டபொம்மனை போடுவேன். அதற்கு மறுநாள் மம்முட்டி நடித்த பழசிராஜா படத்தை போடுவேன். அதற்கு மறுநாள் எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் படத்தை போடுவேன். அதற்கு பிறகு அவருக்கு தாய்க்கு பிந்தார படத்தை ஒரு நாளைக்கு போடுவேன். இப்படி ஒரு 12 படங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்க்ரீன், அந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ராத்திரி ஆனவுடனே ரொம்ப தூக்கம் வந்தால் போய் தூங்கட்டும், நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அது ஆங்கில படம் வரும்போது அவங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் கதையை முதலே சொன்னால் அவங்களுக்கு புரியும். அது ஏற்பாடு பண்ணுவோம். ஆக பயனுள்ளதாக கூட்டங்கள் நடத்துவோம். தொடக்க கூட்டத்திற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன், உலகநாயகன் கமலஹாசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் கோதர் மைதீன் தொடக்க நாளில் அவங்க திருச்சியில் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 சென்டர் இருக்குது. அந்த 3 சென்டருக்கும் யார் யார் வந்து பேச போகிறாங்க, அதான் இது லேட் ஆகிடுச்சு, டைப் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசி நிறைவு நிகழ்ச்சி மதுரையில். அதுக்கு கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களும் புரட்சி தமிழர் தன்மான நடிகர் சத்யராஜ் அவர்களும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயண திட்டத்தை நாங்கள் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக வடசென்னை மாவட்ட செயலாளர் ஜீவர், அவர் தான் தொண்டர்படை ஆரம்ப காலத்திலிருந்து வார்ப்பித்தவர், அவரும் மாநில தொண்டரணி செயலாளர் தம்பி பாஸ்கர சேதுபதியும் அவங்க அந்த அணிவகுப்பை மொத்தமாக கவனிச்சுக்கிடுவாங்க. இதற்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இப்போதான் ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறோம் திருச்சியில், பெரிய சுமை தான் இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு நேரம் சாப்பாடு போட்டுடுறோம் எங்கள் மாவட்டத்திலேருந்து வந்து அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிற உதவியினால் இது நல்ல முறையில் நடக்கும். தொடக்க காலத்திலே நான் 94 1200 கிலோமீட்டர் நடக்கிறப்ப ஊடக பலம் கிடையாது, ஊடகங்களும் கிடையாது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலை. இப்போ ஊடகங்கள் இருக்கின்றன, தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. அதன் மூலம் மக்களுக்கு இந்த பயணத்தின் நோக்கத்தையும் குறிக்கோளையும், இந்த பயணம் வெற்றி பெற வேண்டியதனுடைய அவசியத்தையும் சொல்வதற்கு தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்கின்றன, ஏடுகள் இருக்கின்றன. விருப்பு வெறுப்பின்றி அவர்கள் இது வைகோவுக்கு செய்கிற விளம்பரம் அல்ல, இது எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துடலாம். கடைசியில் நான் கொடுத்துட்றேன் எல்லாத்தையும், எந்தெந்த தேதியில் யார் யார் வாழ்த்துறாங்க, எந்தெந்த இடங்கள்லங்கிறது எல்லாமே டைப் அடித்தாச்சு. இதில் முதலமைச்சர் என் கையில் கொடுக்குற கொடி கட்சி கொடி அல்ல. நான் கட்சி கொடியை அவர்கிட்ட கொடுத்துட்ட வாங்கணும்னு நான் விரும்பலை. சமத்துவ நடைபயணம் என்று போட்டிருக்கிறதுனால எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிற வகையில் மத வெறிக்கு இந்த நாடு ஆளாகிவிடக்கூடாது. அதை தமிழகத்துக்கு பெருமை தேடி தருகிற திருக்கோயில் கோபுரம், அடுத்து தேவாலயம், கிறிஸ்தவ மக்கள் வழிபடுகிற ஜெபிக்கிற தேவாலயம், அடுத்தது இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகின்ற மசூதி, சீக்கியர்கள் வழிபடுகிற குருத்வாரா, இந்த 4ஐயும் இதில் போட்டிருக்கிறேன்.
இந்த கொடியைத்தான் முதலமைச்சர் கையிலிருந்து நான் வாங்கப் போகிறேன். இந்த கொடியை என்னிடம் கொடுத்து தொடங்கி வைப்பார். அதுக்குத்தான் இதை தயார் பண்ணியிருக்கிறோம். சாதிய மோதல்கள், மத மோதல்கள் காட்டு தீயற நாட்டை பாழாக்கிவிடும். நான் இந்த சாதி மத வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்றுதான் பொடா சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் நதிகள் இணைப்பை அதனுடைய அவசியத்தை வலியுறுத்தியும் விவசாயிகள் தங்கள் நிலங்களை விற்க வேண்டாம் என்று வற்புறுத்தியும் சாதி சண்டை கூடாது, மதச்சண்டை கூடாது என்பதை வலியுறுத்தியும் நான் நடைபயணம் மேற்கொண்டேன். எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ ஜாதி இருக்குது. இந்த 500 வருஷத்தில் ஒரு சாதி சண்டை வந்தது கிடையாது. கட்சிகள் இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க முழு சுதந்திரத்தோடு அவங்க இயங்கிறதுக்கு நான் அவங்களே அரவணைச்சு போகிறவன் தான். எங்கள் ஊர் ஒரு முன்மாதிரி கிராமம் என்று அகில இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டது 15 வருஷத்துக்கு முன்னாடி. சாதி மத மோதல் இல்லாமல் ஒரு சகோதரத்துவம் தழைக்கின்ற ஊர் என்று மாடல் வில்லேஜ்னு எங்கள் கலிங்கப்பட்டி கிராமத்தை அகில இந்திய அளவிலே தேர்ந்தெடுத்து விருது கொடுத்தார்கள். இப்பொழுது கூட தமிழ்நாடு அரசு எல்லா பஞ்சாயத்தையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கு, எங்கள் பஞ்சாயத்தையும் போய் பார்த்துருக்கு. போன அதிகாரிகள் என்கிட்ட சொன்னாங்க, பிறந்த ஊருக்கு இவ்வளவு சிறப்பு எந்த தலைவரும் செஞ்சது கிடையாதுங்க. இந்த ஊருக்கு அவ்வளவு தேவைகளும் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க. இந்த ஊர் சுடுகாட்டை போய் காட்டினாங்க. எல்லோருக்கும் ஒரே இடம்தான், சமரசம் உலாவும் இடமேன்னு சீர்காழி பாடினாரே, ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கேன்னு. எங்கள் ஊர் சுடுகாடு தான் அதுக்கு பொருத்தம். எல்லாருக்கும் ஒரே சுடுகாடு தான், எல்லா ஜாதி மக்களுக்கும் தனி ஒரே சுடுகாடு தான், ஒரே இடுகாடு தான். அது மாதிரி எங்கள் ஊர் பிஹெச்சியை நானே பல லட்சங்கள் செலவழித்து ஒரு சொந்த ஆஸ்பத்திரி மாதிரி அதை அவ்வளவு வசதிகள் செய்து கொடுத்துருக்குறேன் எங்கள் கிராமத்தில். ஆகவே எங்கள் கிராமத்தில் ஒரு முன்மாதிரியான கிராமமாக இருப்பதற்கு மாதத்தில் 4 நாளாக அங்கே போய் இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன். எங்கள் ஊர்லேருந்து 85 பேர் இன்ஜினியராக இருக்கிறான். பெரும்பாலும் எல்லோரும் என்னால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள். வேறு வேறு நாடுகளில் இருக்காங்க, பல நாடுகளில் இருக்காங்க. ஆகவே இந்த சமத்துவ நடைப்பயணம் பயன் தர வேண்டும். அதுவும் இந்த நேரத்தில் பார்த்து மதுரையில் நான்மாடக்கூடலில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கூடல் மாநகரில் எல்லாரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கு வாழ்ந்த மன்னர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் கட்டுவதற்கும் இடம் கொடுத்தார்கள். இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகின்ற மசூதிகளுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இல்லாத ஒரு பிரச்சனையை இந்துத்துவா வெறியர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். அங்கே 1904 அந்த காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு ஒரு 40-50 ஆண்டுகள் கழித்தும் இது பற்றியெல்லாம் தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. 100-150 வருஷமாக என்ன நடைமுறை இருந்ததோ அதுதான் இருக்குது. இந்த இந்துத்துவாக்காரர்கள் சொல்லக்கூடிய இடத்துல போய் திருவிளக்கு ஒளி சுடர் ஏற்றுற வேலை கிடையவே கிடையாது. அது சிக்கந்தர் தர்காவை ஒட்டி இருக்குது. அதனால் இதுவரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. உச்சி பிள்ளையார் கோயிலில் சுடர் ஏற்றி வச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பக்தர்கள், முருக பக்தர்கள் மகிழ்ச்சியாக முருகரை வழிபட்டு வருகிறவர்கள் வந்து விடுவார்கள். சிக்கந்தர் தர்காவுக்கு போகிற முஸ்லீம்கள் அவங்க போயிடுவாங்க. ஒரு சின்ன சச்சரவு கூட வந்தது கிடையாது, ஒரு சின்ன மோதல் கூட வந்தது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை எப்படியாவது அவர்கள் வடநாட்டிலே
ராமர் கோயிலை வைத்து எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ அது மாதிரி இங்கேயும் சமய மோதல்களை ஏற்படுத்தி விட்டலாமா? பெரும்பான்மையினர் இந்துக்கள் தானே, அவர்களை கவர்ந்து விட்டால் எலெக்ஷனை நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த திட்டமிட்டு கொண்டு திராவிட பூமியாகிய, சமத்துவ பூமியாகிய, மனிதாபிமானமும் சகோதரத்துவத்தையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிற தமிழ்நாட்டில் அவர்கள் பிரவேசித்து விடலாம் என்று முனைகிறார்கள். அறிவாசான் பெரியார் சிலையே உடைப்போன்னு கூட ரெண்டொருத்தர் தைரியமாக சொன்னான். நான் உங்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நீ உடைக்கணும்னா சொல்லிட்டு வா. ஆம்பளை நீ ஆம்பளையோ பொம்பளையோ 2 பேரும் ஒன்று தான். நமக்கு ஈழத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் புலிகளை விட பெண் புலிகள் தான் அதிகமாக போர்க்களங்கள் ஜெயிச்சிருப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி. நாங்கள் பெரியார் சிலையை உடைக்க போகிறோம் சொல்கிறியா? எந்த இடம்னு சொல்லு, எந்த நேரம்னு சொல்லு. இத்தனாம் தேதி இந்த இடத்துல பெரியார் சிலையை நாங்கள் உடைப்போம், அறிவிச்சிட்டு வா. நெஞ்சில் துணிவு இருந்தால், தன்மானம் இருந்தால், போய் மேடையில் போய் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் பேசுறது, பிரஸில் பேசுறது, அப்படி சொல்லிட்டு வா. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வைகோ அங்கே வந்து நிற்பான். பெரியார் சிலையை நோக்கி ஒரு கல் வருகிறதுனா கல்லை எதிர்கொண்டு தாங்குவோம். இல்லை கிட்ட வந்து சமட்டியால் அடிக்கணும்னு நினச்சா நெஞ்சிலே பாயும் எங்கள் ஈட்டி. அதை பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறேன். அதுக்கு தைரியம் இருந்தால் பெரியார் சிலையை இத்தனாம் தேதி இந்த இடத்தில் நாங்கள் உடைக்க வருகிறோம்னு அறிவித்து விட்டு வா. கோலத்தனமாக ராத்திரி அமாவாசை இருட்டில் போய் அது மேலே சாணியை ஊற்றுறது, துணியை போடுறதுங்கிற இந்த கேவலமான வேலையை செய்யாதுங்க. அது கொஞ்சம் பேர் செஞ்சிகிட்டு இருக்கிறான். அதை கொஞ்சம் பேர் பின்னாடி இருந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர்கள போர்வையில் அவங்க பத்திரிகையாளர்களை அடிக்கடி சந்திக்கிறாங்க, மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இவ்வளவு சொல்கிறதுக்கு காரணம், இந்த பூமியில் ஒரு முறை தான் பிறக்க முடியும் மனிதன். மனிதனுக்கு மறுபிறவி கிடையாது, இறக்க நம்பிக்கையும் கிடையாது. பிறப்பது ஒரு முறை, மடிவதும் ஒரு முறை. நான் பிறந்தேன் இந்த பொன்னாட்டில், இந்த புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டில். உலகத்திற்கே முதல் மொழியாகிய தமிழ் மொழி பிறப்படுத்த தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டுக்கு 18 வயதில் அரசியலுக்கு வந்த நான் தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செய்தேன்? பிரதிபலனை எதிர்பார்க்கல, ஓட்டை எதிர்பார்க்கல. இவ்வளவு செஞ்சீங்க, அவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சாமாங்க. ஓட்டை எதிர்பார்த்து செய்யலை. ஓட்டுன்னு வச்சுருந்தா மகாத்மா காந்தியை நிறுத்தினாலுமே காந்தி நோட்டை வச்சே காந்தியை தோக்கடிப்பாங்க. நான் அதுக்காக இல்லை, என்னுடைய கடமைகளில் ஒவ்வொன்றாக செய்து வந்திருக்கிறேன். நெய்வேலியை பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன், முல்லை பெரியாரை பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன், ஸ்டெர்லைட்டை விரட்டி அடித்திருக்கிறோம், நியூட்ரினோவை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம், காவிரி தீரத்தை பாதுகாக்க எல்லா முயற்சிகளிலும் மேற்கொண்டிருக்கிறோம். பிறகு நான் ரொம்ப யோசிச்சு தான் இந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் இளம் தலைமுறையை, குறிப்பாக மாணவர் சமுதாயத்தை பாழாக்குகிறதே என்கின்ற கவலையில் இந்த நடைபயணத்தை என்னை வருத்தி கொண்டு இதை எப்படியாவது நாம் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக செல்கிறேன். வழியில் மக்கள் வந்து நிற்கிறப்ப பேசுகிறத கேட்பாங்க. அவங்கவுங்க வீட்டு பிள்ளைகளை அவங்களே அனுப்புகிறாங்களே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க பேரண்ட்ஸு, வைகோ தானே அழைச்சிருக்காரு, போயிட்டு வா, உங்ககிட்ட இருக்க 1-2 குறைபாடுகள் கூட நீங்கிடும், அப்படியே சொல்கிறாங்க. அவங்க எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட கேட்டோம், கண்டிப்பாக போயிட்டு வா, அவர் பார்த்துக்கிடுவார். அந்த நம்பிக்கையை நான் ஊட்டி வைத்திருக்கிறேன் பெற்றோர்களிடத்தில். அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, பிள்ளைகளை என்னுடைய பயணத்துக்கு அனுப்பி வைக்க தாய்மார்களும் பெற்றோர்களும் ஆவலாக முன் வந்திருப்பதனால்தான் நான் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும், உங்கள் மூலமாக தொலைக்காட்சிகளினுடைய உரிமையாளர்களையும் செய்தித்தாட்களினுடைய உரிமையாளர்களையும் அதனுடைய ஆசிரியர்களையும் நான் உங்கள் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சொந்த தமிழ்நாட்டுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமை இது என்பதால் தான் நாங்கள் மற்றவங்களாம் இத்தனை சீட்டு வேணும், அத்தனை சீட்டு வேணும், நாங்கள் இத்தனை நிற்போம், அத்தனை நிற்போம்,
நாங்கள் எதுவுமே பேசலை. அது தேர்தல் வரும், தேர்தல் வர்ற நேரத்தில் அவங்க தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவதற்கு ஒவ்வொரு கட்சியும் குழு அமைக்க சொல்லுவாங்க. அப்போ பேச வேண்டிய பேச்சு. இப்போயே எனக்கு 39 வேணும், எனக்கு 75 வேணும், எனக்கு 45 வேணும், அது விருப்பம், சுதந்திரம், அந்த கட்சிகளின் சுதந்திரம். நான் குறை சொல்லலை. நான் இது வரைக்கும் கேட்கல. நாங்கள் யாருமே கேட்கல. நேற்று கூட இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் 12 சீட்டு கேட்குறாங்களாம் அப்படின்னு வந்திருக்கு. யாருடைய கற்பனையிலோ உதயமாகுது, அவங்க வாட்டில் எழுதி விடுறாங்க. அது மட்டுமல்ல, உடன்பாடு கொண்டதற்கு பிறகு 15 வருஷம் ஆச்சு. திராவிட முன்னேற்றக் கழக அரசை மறைமுகமாக கூட ஒரு சொல் மறுமலர்ச்சி திமுக விமர்சித்தது கிடையாது, விமர்சிக்க மாட்டோம். கூட்டணி தர்மத்தை நாங்கள் கடைபிடிப்போம். அப்படியே கருத்து சொல்வதாக இருந்தால் நேரடியாக சந்தித்து முதலமைச்சர்கிட்டே நம்முடைய கருத்தை சொல்லலாம். அதுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. அவர் செவி கொடுத்து கேட்பார். இது மாதிரி செஞ்சால் நல்லதுன்னு சொன்னால் நேராக போய் சொல்லிட்டு போகலாம். ஆகவே தேர்தல் இது உங்களுக்கு ஓட்டு கொடுக்குமா? முந்தி கேட்டாங்க, நீங்கள் நடைபெறம் போகிறீங்களே ஓட்டு போடுவாங்களா? என் கடன் பணி செய்து கிடப்பது என்பதை போல் நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், செய்ய வேண்டியதை சொல்கிறேன். அதை பின்பற்றி எத்தனை பெண்கள் தாய்மார்கள், என் கணவன் உங்களோடு 52 நாள் நடந்ததற்கு பிறகு இப்பொழுது குடிப்பதில்லை, மது அருந்துவதில்லை, எத்தனை சாய்மார்கள் எனக்கு கடிதம் எழுதியிருக்காங்க தெரியுமா? அவர் முழுக்க திரிந்து விட்டார். உங்களோட வந்து 52 நாள் பயணத்தில் பழக்கத்தை விட்டுட்டார். ஆக ஏதோ ஒரு வகையில் அது பயன்படுகிறது. அந்த வகையில் இந்த சமத்துவ நடைபயணத்திற்கு ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி மதுரையிலே நிறைவு செய்கிறேன். அதற்கு உங்களுடைய நல்லாதரவை நான் நாடுகிறேன். எது கேட்கறேன் கேளுங்க. நீதிபதிகளை பற்றி விமர்சிக்கக்கூடாது என்ற ஒரு மரபு இருக்குது. அவர் நீதிபதி என்ன செய்யணும்னா, முதல்ல நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவருடைய இந்துத்துவா மனதில் கொழுந்து விட்டு எரிகிற அந்த வெறித்தனத்தை அவர் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு செய்யலாம். அந்த நீதிபதி நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு இதை செய்யக்கூடாது. இத்தனை வருஷமாக அங்கே ஒரு பிரச்சனை இல்லையே. முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க சிக்கந்தர் துர்காவில் வந்து அவங்க தொழுதுட்டு போவாங்க, இவங்க உச்சிப்பிள்ளையார் கோயிலில் சுடரேற்றி வச்சுட்டு போவாங்க. இப்போ என்ன இந்த புதுசாக கொண்டு போய் நாங்கள் போய் கல் தூணில் அதில் போய் விளக்க நாங்கள் பொருத்த போகிறோன்னு சொல்கிறது எதுக்காக? அப்போ தான் முருக பக்திக்கு அடையாளம் அது. நீதிபதி அது மட்டுமல்ல, இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் அதை செய்யலைன்னா உங்களுக்கு எதிர் விளைவுகள் வரும்னு மிரட்டுறார். கோர்ட்டில் இருந்துட்டு மிரட்டுறார். அந்த நீதிபதி பெயரை நான் உச்சரிக்க விரும்பவில்லை. நீதிபதிகளை பற்றி சொன்னால் அதுக்கு ஒரு கேஸ் போடலாம். நான் கேஸுக்கு பயந்தவங்க கிடையாது, ஜெயிலுக்கு பயந்தவங்க கிடையாது. ஆனால் ஒரு நீதிபதி பெயரை நான் உச்சரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் மதுரை நீதிபதி தான் தோன்றித்தனமாக, எதேச்சாதிகாரமாக, அவர் மனதிலே இருக்கின்ற நஞ்சை வெறுப்பை வெளியே கக்குவது போல இந்த தீர்ப்பை கொடுத்தார். அவர் இத்தனை மணிக்குள்ளே குழி ஏற்றலைன்னா, விளக்கு ஏற்றலைன்னா அதற்கு பிறகு விபரீதமான விளைவு வரும்னு சொல்லி மிரட்டினார். சரி, அடுத்து 2 பேர் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு போச்சு. அவங்க அவருடைய தீர்ப்பையே ஆதரித்து பேசிட்டாங்க. இருந்தாலும் மெயின் பெட்டிஷன் மதுரையிலேயும் விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றத்துக்கும் தமிழக அரசு சென்று இருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்னு எனக்கு தெரியாது. மொத்தத்தில் நீதித்துறையிலும் மதவாத வெறி ஆங்காங்கு மேலோங்கி வருவதை எண்ணி நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மாநில அரசுடைய செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வகையில் நீதித்துறையை பயன்படுத்துறாங்க. தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை உரிய காலத்தில் ஒதுக்கிறது கிடையாது. இதன் மூலமெல்லாம் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்தை எப்படியாவது முடக்க முடியுமான்னு சொல்லி நரேந்திர மோடி அரசு, அமித்ஷா கூட்டம் திட்டமிடுகிறது. அதை முறியடித்துத்தான் தமிழக முதலமைச்சர் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார், வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அவர்கள் எத்தனை
முயற்சிகள் எடுத்தாலும் சரி, கஜகரணம் போட்டாலும் சரி, எலெக்ஷனில் டிஎம்கே தான் ஜெயிக்கும். தனிப்பெரும்பான்மை பெறும், கூட்டு பெரும்பான்மை அல்ல. ஆன் தேர் ஓன் டிஎம்கே வில் கெட் இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி. ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான மெஜாரிட்டி கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு இல்லாமலே கூட, அவர்களுடைய ஓட்டு இல்லாமலே கூட அமைக்கலாம். அந்த வெற்றி அவர்களுக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே புதிய அரசியல் சூழ்நிலையை சிலர் மனதிலே கருதி, இது ஓட்டெல்லாம் இப்படி போயிருமோ, இவரெல்லாம் போய் சேர்ந்துட்டாரே, நல்ல மனிதர் தான் போய் சேர்ந்தவர், எனக்கு நல்ல நண்பர் தான், மிகச்சிறந்த பண்பாளர் தான், மக்கள் திலகத்தோடு காலமெல்லாம் பயணித்தவர் தான், அவர் ரொம்ப எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் தான். ஆனால் எந்த இயக்கத்தை அவர் கட்டி வளர்த்தாரோ அதிலிருந்து வெளியேறி புதிய அமைப்புக்கு போய் சேர்ந்திருக்கிறார். நான் எந்த விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்றும், அடுத்து நாங்கள் தான் என்றும் புதிதாக புறப்பட்டு வந்தவர். எம்ஜிஆர் வந்தாருன்னா, எம்ஜிஆர் எல்லா ரிக்ஷாக்காரனுக்கும் மழை கோட்டு கொடுத்துட்டு, வெள்ளம் புயல்னா லாரியில் நின்றுக்கிட்டு தெரு தெருவாக போய் நிதியை வசூல் பண்ணி, துணியில் வசூல் பண்ணி, 50கள்லேயே ஒவ்வொரு ஊர்லேயும் எம்ஜிஆர் மன்றத்தை ஆரம்பித்து அவர் கட்சியை வளர்ப்பதோடு மக்களின் மத்தியிலேயே மக்கள் போற்றுகின்ற திலகமாக, மக்கள் திலகமாக அவர் உயர்ந்தார். திமுகவின் வளர்ச்சியிலே அவருக்கு பெரும் பங்கு உண்டு. அதனால் அவர் ஒரு இயக்கத்தை காண வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்ட போது அந்த இயக்கம் வெற்றி பெற்றது, வளர்ந்தது, வலுவடைந்தது. அதுவரை ஆண்ட கட்சியை தோற்கடிக்கிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு பெருகியது. அதை உதாரணமாக சொல்லி மற்றவங்க வர முடியாது. அவங்க முயற்சி பண்ணட்டும், நான் யாரும் குறை சொல்ல வரல, முயற்சி பண்ணி பார்க்கட்டும். ஆனால் அவர்கள் மனக்கோட்டை மண்கோட்டையாக முடியுமே தவிர அவர்கள் நினைக்கிறபடி தமிழக அரசை கைப்பற்ற முடியாது. திமுகவுக்கு எதிராக என்ன சொல்லணுமோ அது எல்லாம் அதிமுக. அங்கே ஜெயக்குமார்கள் இருக்கிறார்கள், இன்னொருத்தர் மதுரைக்காரர் வந்திருக்காரு, செல்லூர் ராஜு, அவர் வேற விஞ்ஞானி இல்லை, அவர் உதயகுமார். அவங்க பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லிடுவாங்க. அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் செய்யாத அளவுக்கு சேகர் பாபு அருமையாக செஞ்சிட்டு வராரு. எத்தனையோ கோயில்களுக்கு திருப்பணி முடிஞ்சிருச்சு, குடமுழுக்காற்று நடந்திருக்கு, ஆலயங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன. அதுக்கு என்ன செய்யணுமோ திமுக அதை முறையாக செய்கிறது. இந்து ஆலயங்களுக்கெல்லாம் சரியான பராமரிப்பு இருக்குது. அதுக்கு என்ன செய்யணுமோ, பாதுகாப்பாக இருக்கணுமோ இருக்கிறாங்க திமுகவில். அதாவது புலிக்கு பயந்தவன என் மேலே படுத்துக்கான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி இப்போ இவங்க இந்துத்துவ சக்திகள், அதிமுக யார் யாரோட கூட்டு சேர போகிறான்னு ஒருத்தருக்கு தெரியாது. புதிய கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி திமுக எதிர்த்திடலாமா, வீழ்த்திடலாமான்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் நடக்காது. ஆகவே அவங்க ஜனநாயக உரிமை கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, விமர்சனங்கள் பண்ணுறாங்க. அதற்கு சரியான முறையில் திமுக அரசு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய சேவைகளை முறையாக செய்து கொண்டிருக்கிறது. இது மெயின் ரோட்லேருந்து சர்வீஸ் ரோட்டில் ஊருக்குள்ளே போயிட்டு வரேன், அதெல்லாம் சேரலை. உள்ளே போயிட்டு வர 3 வர 3, அதுவே 6 கிலோமீட்டர் ஆயிரும். 190 கிலோமீட்டர் வருது. 11 நாள். நெஞ்சை ஈர்க்கிற அளவுக்கு, கவர்கிற அளவுக்கு பாடல்கள் வல்ல.
பூரா கர்ண கடூரமான இசைக்கருவிகளினுடைய ஓசை தான் கேட்குது, சொற்களே கேட்கறது இல்லை. பழைய பாட்டுகளை கேளுங்க, இசையும் இருக்கும் கருத்தும் இருக்கும், அந்த பாடல் வரிகள் கணீர் 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 என்று செவியிலே ஒலிக்கும். இப்போ கர்ண கடூரமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய சத்தம் தான் கேட்குது. அதனால் அதாவது சேரன் ஒரு படம் எடுத்தார், அது அந்த பாட்டு சமீபத்தில் வந்ததில் நம்பிக்கை ஊட்டுகிற பாட்டு. அவர் கண் தெரியாத அந்த இசை வாசிக்கிறவருக்கு, ஆனால் அந்த பாட்டு ரொம்ப மனதுக்கு தெம்ப கொடுக்குற பாட்டு. அப்படி பாட்டுகள்லாம் போடலாம், அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இந்த 40 அந்த பாட்டெலாம் இருக்குது. படங்கள் 12 படம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 11 படங்கள் போடுறதுக்கு 11 படம் போட முடியாது. முதல் நாள் கடைசியத்தா 11 படங்கள் 12 படங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் வச்சு போடுவேன். அதை தூக்கம் வந்தால் தூங்கட்டும். நான் எனக்கு மனதை தொடுகிற படங்கள், மக்களுக்கு கருத்து ஊட்டுகிற படங்கள்னு நான் தேர்ந்தெடுத்த படங்களில் நீங்கள் குறிப்பிடுகிற நண்பரின் படம் இல்லை. 4 ஆண்டுகள் ஆட்சி நிறைவடைய போது இந்த மாதிரி ஒரு பேரணியை நடத்துறது சரியான நேரமா? அது எனக்கு உடம்புக்கு முடியாமல் போகும் நான் கண்டனா? நான் 6 மாதமாக எனக்கு உடம்பு சரியில்லை. 6 மாதத்துக்கு முன்னால் போக வேண்டியது தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. கொரோனாவில் பாதிக்கப்பட்டேன், அதில் 1 வருஷம் போயிடுச்சு. பிறகு உடல்நலம் இல்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அதில் ஒரு 2 மாதம் போயிடுச்சு. இல்லாட்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி நடத்த வேண்டியது இப்போ பிந்தி போகுது. காலையில் எழுந்திரிச்சு 1.5 மணி நேரம் நடக்கிறேன். அது ஒரு 1.5 மணி நேரம் நடக்கிறத 3 மணி நேரம் ஆக்கணும். அது ஒரு 4-5 நாள் தொடர்ந்து நடந்துட்டா காலில் கொப்பளை வராது, அது பயிற்சி ஆகிடும், நடந்துருவேன். வில் பவர் இருக்குது, உருண்டுக்கிட்டு போயாவது மதுரை சேர்ந்துருவே தவிர என் பயணம் நிற்காது. நான் உங்ககிட்ட எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டேன். மதுவை ஒழிப்பது என்பது என்னுடைய குறிக்கோள். அதுக்காகத்தான் 1200 கிலோமீட்டர் நடந்தேன். எல்லா இடங்களையும் பெண்கள் வரவேற்பது அதிகமாக இருந்தது. ஆனால் நடைமுறையிலே அதை அமுல்படுத்த இயலாத சூழலில் அரசு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆகவே இது சாத்தியமானது. இந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் ட்ரக்ஸும் இதை அடியோடு ஒழிப்பதற்கு சாத்தியமானது. இது மதுவை விட கொடுமையானது, ரொம்ப மிருகத்தனமாக ஆக்கிறோம். இந்த 4 பேர் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை கொண்டு போய் நாசம் பண்ணாங்களே, 4 பேர் ட்ரக்ஸ் அடிச்சிருக்கான்.